அந்த அளவுக்கு விஜயை பார்த்து பயப்படுறதுக்கான அவசியம் திமுகவுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ ஆண்டு கால வரலாறு வச்சுருக்காங்க. விஜய் இப்போ தான் வந்து கட்சி தொடங்கி கொஞ்சம் வருடங்கள் தான் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ முதல் தேர்தலையும் அவங்க இப்போ தான் சந்திக்கிறாங்க. அப்படின்னும் போது ஏன் விஜயை பார்த்து திமுக இந்த அளவுக்கு பயப்படணும்? இப்போ நீங்கள் நேற்று வந்து பெரம்பூரில் பார்த்துருப்பீங்க. இப்போ திமுகவே இருந்தால் கூட இவர்கள் வேனை வச்சு காசை கொடுத்து கோட்டரை கொடுத்து அதை இதை கொடுத்து கூட்டத்தை கூட்டின்னு வந்தால் தான் பிரச்சார கூட்டத்துக்கே வராங்க. நீங்கள் ரோட் ஷோலாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் அவருக்கு ரோட் ஷோலாம் பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே இல்லாத தெருவில் சும்மா இவராக கையை காட்டிக்கின்னு இவராக போகிறது. தருவிக்கப்பட்ட கூட்டம். ஒரு மாநாடு போட்டோம்னா அந்த மாநாட்டில் அவங்க பேசினே இருப்பாங்க. ஒரு பக்கம் தண்ணி அடிச்சுக்கின்னு சீட்டை அடிக்கின்னு அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறதால நம்ம பார்க்குறோம். ஆனால் விஜய்க்கு கொடுக்குற கூட்டம் அது தப்பா சரியா என்பதை தாண்டி ஒரு பெருந்திரளான கூட்டம் தானாக வந்து எப்படி தான் அங்கே வந்து அசம்பரம் ஆகிறாங்கன்னு தெரியல. நேற்று அது அரசியலை மையப்படுத்தின ஒரு கூட்டம் இல்லைல்ல, அது ரசிகர் மன்ற கூட்டம் தானே. அது பிரச்சனை இல்லை. வரவெல்லாம் ஓட்டு போட்டான்னா வரவெல்லாம் வீட்டில் சொல்லி ஒரு 2 ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன நடக்கும்? ஆனால் திமுக இந்த 5 ஆண்டுகளில் நம்ம மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை. ஒரு 505 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதில் ஒரு 13% தான் அறகுறையாக நிறைவேற்றிருக்கிறோம். இப்போ 5 வருடத்தில் சொன்னதை எதுவுமே நிறைவேற்றலைங்கிற போது ஒரு எதிர்ப்பு நமக்காக இருக்குது. இந்த எதிர்ப்பை பலர் பயன்படுத்தி கொள்வார்கள். இவங்க அச்சப்படுறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க விஜயை பார்க்க வரவங்களாம் ஓட்டாக போட்டு வேணாம். ஓட்டை போட வேணாம். ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. நாம் எங்கே போனாலும் அடிக்குது இல்லை யாரையாவது வச்சு நம்ம வந்து கூட்டம் கூட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது விஜய்க்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்ற போது நம்ம கூட இருக்கிற இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் விசிகாவாகட்டும். இப்போ விசிகாலாம் என்ன சொன்னாங்க கடைசியில்? இல்லை நாங்கள் வந்து விஜய் எங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு, விஜய் கூட பேசுகிறாங்கன்னு இவர்களாக ஒரு பொருளையை கிளப்பி விட்டு சரி இங்கேருந்து விஜய்கிட்ட போயிட்டால் என்ன ஆகும்? ஏன் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்க முக்கிய பொறுப்பாளர்களே விஷயத்தை கசிய விடுறாங்க. இங்கெல்லாம் நாங்கள் அங்கே போயிடுவோம். அப்போது அங்கே போயிட்டா இது ஒரு மிகப்பெரிய இழப்பை, ஒரு இமேஜ் இழப்பை திமுகவுக்கு உண்டாக்கிட்டு தான் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு அதிகமாக கொடுத்து இன்றைக்கி 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. விசிகாவும் அதே தான். இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கிற நபர்கள் ஒன்று நாங்கள் அதிமுக பக்கம் போயிடுவோம், இல்லை விஜய் பக்கம் போயிடுவோம். அப்படின்றதுல விஜய் பக்கம் போயிடுவோம். ஏன்னா விஜய்கிட்ட ஆஃபர் நிறைய இருக்குது. எந்த கூட்டணி கட்சிகளும் விஜய் கூட இல்லைன்ற போது விஜய் எங்களை ஈஸியாக கூப்பிட்றாரு, அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்றாரு. நீ என்ன சொல்ல, நீ தரையா இல்லை நாங்கள் போட்டா அப்படின்னு விஜயை காட்டி தான் மிரட்டி தான் பல பேர் இன்றைக்கு திமுக கூட்டணியில் சீட்டே வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது பலருக்கு அழிவின் விளிம்பு இருந்த பலர் இன்றைக்கு விஜய் திமுக கூட்டணியில் காப்பாற்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் விஜயை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. ஆக்சுவலாக யாரை பார்த்து பயப்படணும்? அதிமுக சரி பலத்தோடு இருக்கிற அதிமுகவை பார்த்து தான் பயப்படணும். ஆனால் இவங்க விஜயை பார்த்து விஜய் என்ன பண்ணுவாரோ, விஜய் நம்ம ஓட்டை இவர் வாங்கிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தை